கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்திலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்று தேவன் சொல்லுகிறார். யோசேப்பை சிறைச்சாலையில் இருக்கும்போது மறக்கவில்லை, பெரிய அதிகாரியாய் மாற்றினார். தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மறக்கவில்லை, இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். மோசே பிறந்தபோது குழந்தையை கூடையிலே போட்டு நதியிலே விட்ட போதும் தேவன் மறக்கவில்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் தனியாய் விடப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருக்கிறேன். என் தேவன் ஏன் என்னை மறந்து விட்டார், ஏன் என்னை கைவிட்டார் என்று கேள்வி கேட்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்று உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையிலும் வனாந்திர பாதையிலும் உங்களை மறக்க மாட்டார். உங்களை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.